The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியில் இன்று நாம் மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ போட்டியிட திருச்சி தொகுதி குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போறோம். திருச்சி தொகுதியில் துரை வைகோவுக்கான அந்த களம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பாக திருச்சி நாடாளுமன்ற அந்த தொகுதி குறித்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பார்ப்போம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 17 பொது தேர்தல் மற்றும் ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து நடந்திருக்கு. அந்த வகையில் திருச்சியில் அதிகமாக யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து 5 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்ததா சிபிஐ 3 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 3 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதிமுக, தமாக, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் வந்து ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. சுயேட்சை ஒருவரும் வந்து ஒரு முறை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்படின்னு ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து அதிகபட்சமாக 5 முறை வெற்றி பெற்றிருக்கிற ஒரு தொகுதியா திருச்சி தொகுதி வந்து இருக்கு. திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வர சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருவரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் தான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது. இதுல புதுக்கோட்டை மற்றும் கந்தர்வக்கோட்டை 2 தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மற்ற 4 தொகுதிகள் திருச்சி மாவட்டத்திலும் வருது. இதுல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகள்ல 5 தொகுதிகள்ல திமுகவும், ஒரு தொகுதிகள் அதாவது கந்தர்வக்கோட்டை தொகுதியில சிபிஐயும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 2019 பார்த்தோம்னா திமுக காங்கிரஸ்க்கு வந்து இந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட திருநாவுக்கரசர் அதிமுக கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தேமுதிகவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டது. தேமுதிக சார்பில் டாக்டர் இளங்கோவன் வந்து போட்டியிட்டாரு. அவரை விட 4,50,000 வாக்குகள் அதிகமாக பெற்று திருநாவுக்கரசர் ஒரு மகத்தான வந்து ஒரு வெற்றியை பெற்றார். இந்த முறை திமுக கூட்டணியில திருச்சி வந்து மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில மதிமுகவோட தலைமை கழக செயலாளரும் மதிமுகவோட பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய மகனுமாகிய துரை வைகோ வந்து வேட்பாளராக களமிறங்கி இருக்காரு. அதிமுக சார்பில் பார்த்தோம்னா கருப்பையா வந்து வேட்பாளராக களமிறங்கி இருக்காரு. பாஜக கூட்டணியில அமமுகவுக்கு இந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில திருச்சியோட மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் வேட்பாளராக வந்து களமிறங்கி இருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பாக பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஆர்வலரான ராஜேஷ் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வந்து போட்டியிடுறாரு. திருச்சி தொகுதியில துரை வைகோவுக்கான களம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல வந்து மதிமுக 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு வந்து இந்த தொகுதியில் வந்து ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. மதிமுகவோட முக்கிய தலைவர்களில் ஒருவரும் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டவருமான எல் கணேசன் போட்டியிட்டு எம்பியாக வெற்றி பெற்றிருந்தாரு. அவர் தற்போது மதிமுகவில் இல்லை. அதையும் தாண்டி பார்த்தோம்னா இந்த தொகுதியில மதிமுகவுக்கான துரை வைகோவுக்கான களம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வர 6 சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. சீட்டு மதிமுக சீட்டு கேட்கும் போதே வந்து விருதுநகர் தொகுதி வந்து மதிமுகவுக்கு ஒதுக்கணும், இல்லாவிட்டால் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா வந்து மதிமுகவுக்கு ஒதுக்கணும் அப்படின்றதுதான் வைகோ அவரோட டிமாண்டா இருந்தது. அந்த வகையில தான் வந்து திருச்சி தொகுதி அப்படின்றது மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில திமுக கூட்டணி கட்சியினர் அந்த வாக்கு வங்கி அப்படின்றது நல்ல ஒரு பலமாக உள்ள தொகுதியாக திருச்சி தொகுதி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில தனி சின்னமான அதாவது தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டாலும் கூட திமுக கூட்டணி கட்சிகளோட வாக்கு அப்படின்றது மதிமுகவுக்கு வந்து ரொம்பவே ஒரு பக்கபலமா இருக்கு. தவிர மதிமுக சார்பிலையுமே மருத்துவர் ரோகையா உள்ளிட்ட திருச்சியில வேலை பார்ப்பதற்கான நிர்வாகிகளும் இருக்கிறதால மதிமுகவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களும் கூடுதல் பலமா இருக்கு அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதிமுக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே 2001 இடைத்தேர்தலில் அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியா 2009, 2014 நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த குமார் வந்து 2 முறை தொடர்ச்சியாகவும் வெற்றி பெற்றாரு. அந்த வகையில் அதிமுகவுக்கும் ஓரளவுக்கு கணிசமான வாக்குவங்கி உள்ள தொகுதியாகத்தான் திருச்சி தொகுதி இருக்கு. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த முத்திரையர் வாக்குகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த வாக்குகள் பெரும்பாலும் அதிமுகவுக்கான வாக்குகளா இருக்கிறதுனால அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வந்து சாதகமா இருக்க விஷயங்களை தான் பார்க்கிறோம். அதிமுக சார்பில் வேட்பாளராக புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கருப்பையா வந்து களமிறங்கி இருக்காரு. ஆரம்பத்துல புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையை தாண்டி அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இல்ல, பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் திருச்சி மாவட்டத்துக்குள்ள, அது போன்ற தகவல்கள் வந்தது. ஆனா தற்போதைய அவரோட அந்த தேர்தல் பணி உள்ளிட்ட விஷயங்கள் வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளிலும் கூட கருப்பையாவுக்கு வந்து கணிசமான ஆதரவு இருப்பதாகத்தான் களத்துல வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அந்த வகையில கருப்பையாவுமே தீவிரமான பிரச்சாரம் உள்ளிட்ட விஷயங்களை வந்து மேற்கொண்டு வராரு. அதனால மதிமுக வேட்பாளரான துரை வைகோ வந்து ரொம்பவே நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி ரொம்ப எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்த மாதிரியும், ஆரம்பத்துல வந்து கிட்டத்தட்ட திருநாவுக்கரசர் 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற மாதிரியும் அப்படி ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் வந்து இருக்காது அப்படின்னு தான் தற்போதைய திருச்சியோட கள நிலவரம் வந்து சொல்லுது. கண்டிப்பாக வெற்றி அப்படின்றதை தாண்டி கண்டிப்பாக வந்து துரை வைகோவுக்கு கடுமையான ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் தற்போது களத்தில் வந்து கருப்பையா வந்து இருக்க விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது.
அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேமுதிக இருக்காங்க. தேமுதிகவுக்குமே வந்து திருச்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியில அதிகமாக இல்லாவிட்டாலும் கூட கணிசமான வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது. அதுவுமே கூட அதிமுக வேட்பாளரான கருப்பையாவுக்கு வந்து கொஞ்சம் பிளஸ்ஸாக இருக்கு. பாஜக கூட்டணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமமுகவுக்கு வந்து இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அமமுகவோட செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2019 இந்த தொகுதியில வந்து அமமுக தனித்து போட்டியிட்டு சாருபால தொண்டைமான் 1 லட்சம் வாக்குகள் வந்து பெற்றிருந்தாங்க. அந்த வகையில அமமுகவுக்கும் கணிசமான வாக்கு வங்கி உள்ள தொகுதியாகத்தான் திருச்சி தொகுதி இருக்கு. அதே நிலையில வெற்றி பெறக்கூடிய அளவுக்கோ இல்ல வந்து முதல் 2 இடங்களுக்கு கடுமையான ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய அளவுக்கோ வந்து அமமுக வேட்பாளரான செந்தில்நாதன் இல்லை அப்படின்றதுதான் தற்போதைய கள நிலவரமா இருக்கு. கூடுதலாக கூட்டணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் திருச்சியில வந்து பாமகவுக்கோ பாஜகவுக்கோ மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு கட்டமைப்பு போன்ற விஷயங்கள் இல்லை. அதனால அமமுகவுக்கான அந்த செல்வாக்கு கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அமமுக வேட்பாளரான செந்தில்நாதனுக்கு வந்து ஒரு பலமா இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷுக்கான அந்த செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2019 தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டு வினோத் அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட 65,000 வாக்குகள் அப்படிங்கிறது பெற்றிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலையும் இந்த தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி 87,000 வாக்குகள் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. தற்போது ஜல்லிக்கட்டு ஆர்வலரான ராஜேஷ் வந்து வேட்பாளராக களமிறங்கி இருக்காரு. அந்த வகையில் கடந்த தேர்தல்களை விட நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு 87,000 வாக்குகள் அப்படின்றது 21 வாங்கியிருக்காங்க. அந்த வாக்குகள் இல்லை அதை விட அதிகமான வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இருக்கு. நாம் தமிழருமே கூட கிட்டத்தட்ட 1 லட்சம் அளவுக்கான வாக்குகளை அந்த தொகுதியில் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. வெற்றி வாய்ப்பு யாருக்கு வந்து தற்போது முதலிடம் வருவதற்கான வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுக கூட்டணி கட்சிகளோட பலம் உள்ளிட்ட விஷயங்களால மதிமுக வேட்பாளர் துரைவைகோ அவருக்கான ஆதரவு அப்படிங்கிறது தான் களத்துல வந்து அதிகமா ஒரு எட்ஜ் அதிகமா இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். காரணம் இன்னொரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முத்தரையருக்கு அடுத்ததா திருச்சி தொகுதியில முக்குலத்தோர் வாக்குகளுமே கூட அதிகமாக தான் இருக்கு. ஆனா மதிமுக வேட்பாளரை தவிர மற்ற 3 வேட்பாளர்களும் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறதுனால அந்த வாக்குகள் கணிசமா பிரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வகையில மற்ற 3 வேட்பாளர்களை விட துரைவைகோவுக்கான வாய்ப்பு அப்படின்றது திருச்சி தொகுதியில கொஞ்சம் அதிகமா இருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. அதே நிலையில 2ஆம் இடம் முதல் வருகின்ற வேட்பாளருக்கு கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய நிலையில தான் அதிமுக வேட்பாளரான கருப்பையாவும் இருக்காரு. 3ஆவது இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அமமுகவுக்கு இங்க கணிசமான வாக்குகள் இருக்கு அப்படின்ற போதிலும் கூட நாம் தமிழருமே அதே அளவுக்கான வாக்குகளை வந்து இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பெற்றிருக்காங்க. அந்த வகையில 3ஆவது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு நாம் தமிழருக்குமே கூட இருக்கக்கூடும் அப்படின்ற வகையில தான் வந்து பார்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷுமே கூட 3ஆவது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான கள நிலவரம் தான் தற்போது இருக்கு. அதேவேளை நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி கடந்த தேர்தலில் திருநாவுக்கரசர் பெற்ற அந்த 4,50,000 5 லட்சம் அளவுக்கான அந்த வாக்கு அளவுக்கான வித்தியாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த தேர்தலில் இருக்காது அப்படின்றதுதான் திருச்சி நாடாளுமன்ற களத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய செய்திகளா இருக்கு. அடுத்ததா வேறொரு ஸ்டார் கேண்டிடேட்ஸோட தொகுதியில கள நிலவரம் என்னவாக இருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.